பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளிலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நம் ஆண்டோடைய பிரசன்னத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களோடு இடைப்பட்டு உங்களுடைய மனக்கவலைகளை, உங்கள் வேதனைகளை, உங்கள் வியாதிகளை, உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து, அந்த பாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. க்ளோரி டு ஜீசஸ் நேம். ஜெபிக்க முடியலையே, இன்னும் நான் கர்த்தருக்காக எழும்ப முடியலையே, இன்னும் ஊழியத்தில் பெரிய நன்மைகளை என்னால் பார்க்க முடியலை என்று சொல்லி கூட நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வரப்போகிறது. க்ளோரி டு ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. ரபா ஷதரபா லிபிலா பகல் பலா. ஜீசஸ் நேம். பரிசுத்த ஆவியானவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் வார்த்தையை கொண்டு நீர் இடைப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. க்ளோரி டு ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. ஜீசஸ் நேம். க்ளோரி டு ஜீசஸ். அவனுடைய பிரசனம் உங்களை தொடுவதாக, உங்கள் மனதை இப்பொழுது ஆண்டோடைய பிரசனம் தொடுகிறதுங்க. ஜீசஸ் நேம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்கள் மனதில் இருக்கிற அந்த மனக்கவலைகள், அந்த வேதனைகள், அந்த குழப்பங்களை ஆண்டவர் நீக்க போகிறார். தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அநேகரை இந்த நாளில் குணமாக்க போகிறார். அநேகருக்குள்ளாக நான் ஏன் வாழ்கிறேன், என் வாழ்க்கை தோற்று போயிடுச்சு, நான் நினைச்ச காரியம் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் மனவேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் நீங்கள் வாழணும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்கள், சத்துரு நீங்கள் அழியணும் என்று பிசாசு விரும்புகிறான்னு, கர்த்தரோ நீங்கள் வாழணும் என்று விரும்புகிறார். நீங்கள் வாழ்வதற்காகவே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாருங்க. உங்கள் வாழ்க்கையை தோற்று போயிடுச்சா? மனம் கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? இனி என்னுடைய எதிர்காலமே இருண்டுருச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்குங்க. ஏன்னா ஜீசஸ் இஸ் எ லைட். அவர் உங்களுடைய அந்த டார்க்னஸில், அந்த இருளான சூழ்நிலையில் இந்த நிமிஷம் இதை பார்த்து கொண்டு இருக்கும் போதே உங்கள் மனதில் ஒரு வெளிச்சம் உதிக்குதுங்க. அந்த வெளிச்சம் வார்த்தையின் வெளிச்சம். நிச்சயம் ஆண்டவர் சொன்ன, ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப். நானே உனக்கு வாழ்க்கையாக இருக்கிறேன். ஆகையால் தான் நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. ஹோ ராபா ஷா கலாபா. க்ளோரி டு ஜீசஸ். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே உங்கள் மனதில் சில மன மாற்றங்கள் உண்டாக போகிறது. நீங்கள் அநேக காரியங்களை நெகட்டிவாக சிந்தித்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் உங்கள் மனதை, உங்களுடைய வாயின் வார்த்தையை ஆண்டவர் மாற்றுகிறார். ஜீசஸ், நீங்கள் ஜீவனை, நன்மையை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சிந்திக்கும்படி இப்பொழுது உங்கள் மனதில் இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ், அந்த எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை விட்டு இப்போ விலகிறது. ஜீசஸ் நேம். நேம் ஆஃப் த ஜீசஸ். இதை பார்த்து கொண்டிருக்க அநேகருடைய மனதில் சத்துருவானவன் பல குழப்பங்களை, வியாதிகளை, தோல்வியான எண்ணங்களை, தாழ்வு மனப்பான்மைகளை வைத்து உங்கள் மனதை கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் இன்னைக்கு செட் யூர் ஃப்ரீ. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்க போகிறார். ஆண்டோடைய பிரசனம் இப்பொழுது நீங்கள் வாஞ்சிங்க, நீங்கள் விரும்புங்க, நீங்கள் விசுவாசிங்க. இந்த நிமிஷமே இதை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஆண்டோடைய கரம் உங்களை தொட்டு சுகமாக்க போகுது. உங்கள் மனதை, உங்கள் சரீரத்தை, உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம், ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தினால, கடன் தொல்லையால் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். பல மாதங்களாக வியாதியினால் நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் உள்ள கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆண்டோடைய மகிமையான பிரசனம் ரைட் நோ இப்பொழுது உங்கள் மேலே இறங்குறது. இயேசுவின் நாமத்தினால. கடன் பாரத்தினால வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கீங்களா? அவமானப்பட்டுட்டேன்னு சொல்லி நீங்கள் கண் கலங்கி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ஓ என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை.
ஹல்லேலூயா. நீங்கள் அறியாமல் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே இனி நான் கடன் வாங்காதபடிக்கு வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மீறி இருக்கலாம். ஆண்டவர் இடத்துல இரக்கத்தை கேளுங்கள். இயேசுவே என்னை மன்னியும், இனி நான் நாணமாய் செலவழிக்க, நாணமாய் பிஸ்னஸ் பண்ண, என்னுடைய நீங்கள் உங்கள் கரத்தில் என் கரத்தில் வருகிற பணத்தை எல்லாம் நான் நாணமாக செலவழிக்க எனக்கு நாணத்தை தாரும் என்று சொல்லுங்க. அது மாத்திரம் இல்லைங்க, ஃபைனான்ஸில் எப்போ பணம் கஷ்டம் வருதோ கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். உங்களுடைய வருமானத்தில் கர்த்தருக்காக கொடுக்குறீங்களா, கர்த்தருக்காக விதைச்சிருக்கீங்களா? கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஆமாங்க, நம்ம ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிற கர்த்தருங்க. ஒருவேளை இனிமேலாவது இந்த செய்திக்கு பிற்பாடாவது நீங்கள் கர்த்தருக்காக விதைச்சு பழகுங்கள். நிச்சயம் சொல்கிறேன், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய ஃபைனான்ஸில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகும். 2 மீன் 5 அப்பம் போல நீங்கள் நெருக்கடியில் வாழலாம். ஆனால் அந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் கர்த்தர் மல்டிப்ளை பண்ணுவார். இப்பொழுது நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஃபைனான்ஸில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும். கடனால், அப்போ லோன்னால் கட்ட முடியாதபடிக்கு, இஎம்ஐ கட்ட முடியாதபடிக்கு ஆண்டவரே அவதிப்பட்டு கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்போது இவை எல்லாம் கூட கொடுக்கப்படுங்க. ஒருவேளை கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இயேசுவின் இரத்தத்தினால் உங்களுடைய குறைகள் மன்னிக்கப்படுவதாக. ஆண்டவர், இந்த கடன் பாரத்திலிருந்து, இந்த கடன் என்ற வேதனையிலிருந்து, இந்த சிக்கலிருந்து அநேகரை மீட்டு எடுக்கும்படி நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அன்னைக்கு எலிசா காலத்தில் அந்த ஏழை விதவிக்கு அந்த கடனிலிருந்து மீட்டெடுத்தது போல இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேரோ ஆண்டவர், அத்தனை பேருடைய கடன்கள் அடைக்கப்படட்டும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வருமானத்தை பழகி பெருக பண்ணுங்க. பிஸ்னஸை ஆஸ்வதிங்க. ஆண்டவரை கர்த்தருக்காய் கொடுக்கிற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இன்று முதல் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். நீங்கள் இனி உங்களுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக ஆண்டவர் நீர்வளம் பொருந்திய இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கே நான் விதைக்கிறேன் என்று தீர்மானம் எடுங்க. யாக்கோபு தீர்மானித்து கொண்டான். அவன் கோலும் கையுமாய் போன போது ஆண்டவர் சமூகத்தை ஒரு பொருத்தனை செய்து கொண்டான். ஆண்டவர், எனக்கு நீங்கள் கொடுக்கிற எல்லாவற்றிலையும் நான் 10ல் 1 பங்கு தசமபாகம் கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்த போது கர்த்தர் யாக்கோப்பை 2 பரிவாரங்களோடு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற தீர்மானமே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. நீங்கள் கலங்காதிருங்கள். நம்முடைய வறுமையை, நம்முடைய தரித்திரத்தை, நம்முடைய ஏழ்மையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டாருங்க. ஆகியால் நீங்கள் ஏழையாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை, கடன்காரர்களாக வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் என்பதற்காகவே நம்முடைய எல்லா ஏழ்மையும் தரித்திரத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்காருங்க. கலாத்தியர் 3:13-14 படியாக இயேசுவின் நாமத்தினால இந்த சாபம் நீங்கி போகட்டும். மரத்து தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதிக்கப்படி கிறிஸ்து எங்களுக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தை சாபத்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டார். இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்கள் கடனிலிருந்து கிறிஸ்து உங்களை மீட்டு கொண்டார் என்று நீங்கள் அறிக்கையிடுங்கள். இப்பொழுது என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே, கலாத்தியர் 3:13-14 படியாக என்னுடைய எல்லா கடனிலிருந்து, எல்லா பாரத்திலிருந்து என்னை நீங்கள் மீட்டு கொண்டதற்கு ஸ்தோத்திரம். இனி நான் கடன் வாங்காதபடிக்கு வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை நிரப்புனதற்கு ஸ்தோத்திரம். கொடுக்கக்கூடிய தேவ ராஜ்யத்துக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக, அப்போ ஊழியத்துக்காக கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எனக்கு வந்ததுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமாய் நீங்கள் மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நேராக கர்த்தர்
தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்வார், பயப்படாதீங்க. நீங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அதை நீங்கள் உரிமை கொண்டாடுங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். க்ளோரி டு ஜீசஸ் நேம். நன்றி ஆண்டவர். ரிக்கா பாலோ பாலா ஓ ரேனி மானாமலா. ஆண்டவர், வியாதி படுக்கையில் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அவங்க உடன் பிறந்தவங்களோ உறவினர்களோ யாராக இருந்தாலும் கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க வியாதியோடு இருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் யாராவது வியாதியோடு இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாம் ஜெபிக்கும் போது அவர்களுக்கு கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். வியாதி உள்ள இருக்கிற இடத்துல உங்களுடைய வலது கையை வைத்து கொள்ளுங்க. ஓ, யாருக்கா வியாதி இருக்குமானால் அவங்களுடைய பேரை சொல்லி இப்போ ஜெபம் பண்ணுங்க. இந்த நிமிஷமே தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை பாய்கிறது. ஹோலி ஸ்பிரிட், இயேசுவின் நாமத்தினால வியாதியை உண்டாக்குற சத்துருவை உன்னை நான் எதிர்த்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா கேன்சர் வியாதிகள், எல்லா ஹார்ட் ப்ராப்ளம், எல்லா டிசீஸும் இயேசுவின் காயங்களால் சுகம் உண்டாவதாக. 1 பேதுரு 2:24 படியாக அவருடைய தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் காயங்களால், இயேசு கிறிஸ்துவோட கைகளிலே அடிக்கப்பட்ட அந்த காயத்தினால, கால்களில் அடிக்கப்பட்ட அந்த காயத்தினால, முதுகிலே அடிக்கப்பட்ட அந்த காயத்தினால, விழாவிலே குத்தப்பட்ட போது வடிந்த அந்த காயத்தினால, ஓ முள்கிரீடம் தலையில சூட்டப்பட்ட போது வடிந்த அந்த காயம், இரத்தம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. ஆண்டவரை, என்ன சரீரத்தில் என்ன வியாதியா இருந்தாலும் இப்போது ஒரு அற்புத சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மேல் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதி படுக்கை மாறட்டும் ஆண்டவரே. மரண கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒரு சுகத்தை நீங்க அனுப்புனதுக்கு நன்றி ராஜா. ஆண்டவர்களுக்கு மான்கால்களை போல ஒரு பலனை கொடுக்கிறதுக்கு நன்றி. பலவீனனும் பலவான் என்று சொல்வானே, இயேசுவின் நாமத்தில் இவங்களுடைய வாழ்க்கை பலனாய் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும், நன்மை நடக்கட்டும், ஆயுஷ் நாட்களை பூர்ணப்படுத்தும் கர்த்தாவே. Glory to Jesus name. Thank you Holy Spirit. Rika bani sadara bala bala ma nini mani sadu rekalo nadu nikala bala. அநேகருடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்கள். நீங்க கர்த்தர் சொல்றாரு, உன் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு சமாதானத்தை கர்த்தர் அனுப்புகிறார். காரணம், அவருடைய பெயரே சமாதான பிரபு, இந்த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். பாருங்க, இயேசுவின் நாமத்தினால சமாதானம் உங்க குடும்பத்தில் உண்டாகட்டும். வேலை ஸ்தலத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஓ, உடன் பிறந்தவர்கள் நடுவில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா, என்னென்ன காரியத்தில் சமாதானம் குலைச்சலோடு இருக்காங்களோ அந்தந்த காரியத்தில் இவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாகட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமுங்க ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நீங்க வாழணும், கர்த்தருக்கா நீங்க முன்னேறணும், நீங்க எழும்பி பிரகாசிப்பீங்க. காரணம், கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் மறுபடியும் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை, அவர் தம்முடைய 2 கரங்களை உயர்த்தி உங்களை மனதார ஆஸ்வதிக்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததி, நீங்கள் தேவனுடைய பிள்ளை, அவர் ரத்தத்தில் நீங்கள் கழுவப்பட்டிருக்கீங்க. கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்றா. இந்த உலகத்தில் சில பாடுகளோ பிரச்சனைகளோ இருக்கலாம், ஆனால் பிரச்சனையும் பாடையும் இந்த உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். நீங்க ஜெயிக்க பிறந்திருக்கின்றீங்க. தேவனார் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம் என்ன? விசுவாசம் கிறிஸ்துவ மேல் நீங்க வைக்கிற விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தை மேல் வைக்கிற விசுவாசமே உங்களை ஜெயிக்க வைக்குங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயர்த்தும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுகமாக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய பேரை பிரபலமாக்குங்க. பயப்படாதீங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. இரவும் பகலுமா வாசிங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை அப்படியே நம்புங்க. சூழ்நிலையை பேசாதீங்க, உங்கள் வியாதியை பேசாதீங்க, உங்கள் கடனை பேசாதீங்க, உங்களோட பிரச்சனையை நீங்கள் பேசாதீங்க. பயப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை படிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுங்க. வார்த்தை
வார்த்தைக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், வார்த்தைக்குள் வல்லமை இருக்கிறது, வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குதுங்க. ஆகையால பயப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார், நிச்சயம் உங்களை நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார், அவருடைய வருக வர உங்களை நடத்துவார், உங்களை தாங்குவார், ஏந்துவார், உங்களை தப்பி வைப்பார். கலங்காதிருங்க. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது, உங்கள் பிள்ளைங்க கூட இருக்கிறது, உங்கள் பிஸ்னஸில் இருக்குது, உங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஆண்டு உங்க கூட இருக்கிறார். உங்களுடைய படிப்பை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். எதிர்காலத்தில் என்ன படிக்கணும்னு சொல்லி அனைத்தையும் ஆண்டு உங்களுக்கு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. சில பேர் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க. என்னுடைய கணவர் இப்படி குடிக்கிறாரு, குடிக்கிறதுனால பணங்கள் வேஸ்ட் ஆகிறது, வாழ்க்கையே இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நிச்சயம் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து ஆண்டவர் நிச்சயம் விடுவிப்பார். உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாறுங்க. உங்கள் குடும்பம் முழுவதும் ஆண்டவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். உங்கள் பிள்ளைங்க கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. உங்கள் பிள்ளையின் சமாதானம் பெரியதாக இருக்கும். கலங்காதிருங்க. கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தை பிடிச்சுக்கோங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்க. கலங்க வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை படிங்க, ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். என்னோடு இணைந்து கர்த்தருடைய அநேக வீடியோஸை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அநேக பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அநேகர் என்னிடத்தில் ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெபிக்கும் போது நிச்சயம் உங்களுக்கு பெரிய பதிலை ஆண்டவர் கொடுப்பார். இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் இன்னும் உலகம் எங்கும் உள்ள அநேக வேதனையோடு, கண்ணீரோடு, வியாதியோடு, பிரச்சனையோடு இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்லட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஊழியத்தின் மூலமாக செய்வாராக, உங்களுக்கும் செய்வாராக. God bless you.